இப்போ விஜயனுடைய வளர்ச்சி, மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஆதரவு பெருகுவது இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் ஓகே. முதல்ல 3%, 8% சொன்னவங்க இப்போ 25% வரைக்கும் அவர் அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறத பார்த்து எப்படியாவது அவருக்கு சிக்கல் கொடுக்கணும், அவரை அச்சுறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டு நடந்து முடிஞ்சு 4-5 நாள் கழித்து தான் இந்த கதையை உருவாக்குறாங்க. இதுவே சொல்லுது, போலீஸ் துறையினுடைய கற்பழிப்பு பாலியல் குற்றங்களுக்கே பல வாரங்கள் ஆறப்போடுறவங்க ஊறப்போடுறவங்க தான் தமிழ்நாடு காவல்துறை. அவங்க நடக்காத ஒரு சம்பவத்துக்காக இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா பின்னால் இருந்து ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சியினுடைய ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இது நடந்திருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விஜயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது, விஜயை அலக்கழிக்கிறது, அவரை கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணாங்கன்னா அநேகமாக 2026 பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். காவல்துறை விஜயை கைது பண்ணால் விஜய் ஜாமீன் கூட கேட்கக்கூடாது. ஓகே, ஜெயிலுக்கு போனார்னா 2026 இப்போ சொல்கிறேன் முதலமைச்சர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் மாநாடு முடிஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பவுன்சர் தள்ளி விட்ட பையன், அது ஒரு தரப்பில் போயிட்டுருக்கு. அதே சமயம் விஜய் மேலே வழக்கு தொடுத்திருக்க இன்னொரு பையன், யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பதட்டம், அச்சம் திமுக தலைமைக்கு அதனுடைய விளைவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ இந்த மாநாடு நல்லபடியாக நடந்து முடியக்கூடாதுன்றதுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தாங்க. ஒரிஜினல் டேட்டை கூட அவங்க மாற்றி முன்கூட்டியே நடத்தணும்னு சொல்லி அவங்க ஆகஸ்ட் 25 கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாள் என்பதால் அன்னைக்கு நடத்த விடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு நொண்டி காரணங்களெல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் முன்கூட்டியே நடத்த சொன்னாங்க. அவங்க ஒத்துழைத்தாங்க. தாவேகாவினர் பொறுத்தவரையில் எப்போவுமே சட்டம் ஒழுங்கு, காவல்துறை இவங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் அதை ஒத்துக்கொண்டு தான் இதுவரையில் நடந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கு துவக்கம் முதல் எல்லா வேலையும் பண்ணாங்க திமுக காவல்துறையை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு டேட்டில் நடக்கும்னு வந்த பிறகு அதுக்கு சேர் கொடுக்குறவன், ட்ராவல் பண்ண அந்த ஆம்னி பஸ் கொடுக்குறவன் அவனெல்லாம் மிரட்டி கடைசி நேரத்தில் சிக்கலை உண்டாக்கி சேர்ஸ் உள்பட கேரளாவிலேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது நம்ம பார்த்தோம். டெஸ்பைட் ஆல் தீஸ் திங்ஸு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மகாநாடாக தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதுவரையில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் திரண்ட மாநாட்டை நடத்தியதாக இல்லை என்ப வரலாற்றை உருவாக்கிட்டாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் அதை இதுதான் வாடகைக்கு தான் கூட்டங்களை கொண்டு வராங்க, காசு கொடுத்து தான் ஆட்களை சேர்க்குறாங்க. இன்க்ளூடிங் எடப்பாடியாருடைய அந்த பயணம் உள்பட எல்லாருக்கும் பைசா கொடுத்து பட்டுவாடா பண்ணி முதல்லையே போயிட்டு ஆட்களை திரட்டிட்டு வராங்க. ஆனால் தாவேகா கட்சி மட்டும்தான் ஆட்கள் தானாக அட்டன் பண்ணுறாங்க. அதை நம்ம அந்த பங்கெடுப்பாளர்களுடைய ஆர்வத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னால் விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, விஜய் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் 75 வருஷம் ஆலமரம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ விஜயனுடைய வளர்ச்சி, மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஆதரவு பெருகுவது இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் முதல்ல 3%, 8% சொன்னவங்க இப்போ 25% வரைக்கும் அவர் அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறத பார்த்து எப்படியாவது அவருக்கு சிக்கல் கொடுக்கணும், அவரை அச்சுறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டு நடந்து முடிஞ்சு 4-5 நாள் கழித்து தான் இந்த கதையை உருவாக்குறாங்க. இந்த கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே திமுக தலைமை தான். அப்கோர்ஸ் அதை காவல்துறையை வச்சு அமுல்படுத்துகிறாங்க.
அதனால் இந்த வழக்கு என்பதே ஒரு புனையப்பட்ட வழக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இணையதளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சம்பவம் நடந்தது 21ஆம் தேதி, மாநாடு நடந்த அன்று இல்லையா? ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டதாக அவரே பொய்யான ஆள் தான். அவர் பாதிக்கப்பட்டதாக அந்த அரியலூர் பெரம்பலூர்லேருந்து ஆள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு தான். இப்போ ஒரு ஆளை தூக்கி போட்டு அதனால் காயமடைந்தார்னா அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும். இந்த ரெண்டும் செய்யாமல் ஒரு 5 நாள் அவர் பிக்னிக் போயிட்டு யாரோ ஒரு கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல விரும்பல, திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் ஒரு சேனல் அங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த ஆளுடைய அம்மாவை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ அவரை கண்டுபிடிக்கிறது கூட அதுவே கஷ்டம். ஆமாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நபரை தேடி பிடிப்பது, அவருடைய விலாசம், அவருடைய வேற போட்ஸ், இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது ஈஸி கிடையாது. ஆனால் இவங்க அவங்க அம்மாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ இது துவக்கத்திலேயே ஒரு கதையை உருவாக்க திட்டமிட்டு ஒரு சேனலை கொண்டு போயிட்டு அந்த சேனல் வந்து அவங்க அம்மா கிட்ட பேட்டி கேட்குது. அந்த அம்மா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, என் பையனை தள்ளி விட்டுட்டாங்க, அப்படியா இப்படியான்னு. ஆனால் உடனடியாக அந்த நபர், அந்த அம்மாவின் நபர் சொல்லப்படுகின்றவர், அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, எங்கள் அம்மாவை யாரோ தவறாக வழிகாட்டிட்டாங்க, அதை யாரும் நம்பாதீங்க, அது உண்மை இல்லைன்றார். ஓகே. அதுக்கு அடுத்தது 2-3 நாள் கழித்து திருப்பி ஒரு பல்ட்டி அடித்து, இல்லை எங்களை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புகார் மாதிரி அவங்க அம்மா பாணிக்கு அவர் வராரு. வந்து இது போல் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுதான், அதாவது எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஸ்பி வாங்குவாரா? முதல்ல சந்திக்க முடியுமா? ஒரு சாதாரண நிகழ்வு, அதுவும் மதுரையில் நடந்த நிகழ்வு. அப்போது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எந்த கிரைம்லையும். அப்போது இவர் எஸ்பி வாங்குறாருன்னா எல்லாமே அரேஞ்சு செட்டப்பு. எப்படி அஜித் குமாருக்கு வந்து அங்கே மானாமதுரை டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் வந்து வேலை செஞ்சதோ, அது போல் காவல்துறைக்கு மேலே இருந்து தகவல்கள் கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கணும், அவர் வருவார், எல்லாமே செட்டப் செல்லப்பாஸ் தான். செட்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க. உடனே அவர் பார்க்குறாராம் எஸ்பி. ஐயோ, சாதாரண நாட்களெல்லாம் எஸ்பிக்கள் கலெக்டர்கள்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நடக்க வேண்டியிருக்கோம், எவ்வளோ வந்து மாதக்கணக்கில் அலைய வேண்டியிருக்கோன்றது சாமானியர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பையன் போன உடனே எஸ்பி வந்து அவனை ரிசீவ் பண்ணி அவர் கம்ப்ளைண்ட்டை வாங்குறாரு. அப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறாரு, நேரம் செலவழிக்கிறாரு. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவனை வழிகாட்டுறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே போலீஸ் வாங்குறாங்க, வாங்கி அதை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படி ஜெட் வேகத்தில் நடக்குது. இதுவே சொல்லுது, போலீஸ் துறையினுடைய கற்பழிப்பு பாலியல் குற்றங்களுக்கே பல வாரங்கள் ஆறப்போடுறவங்க ஊறப்போடுறவங்க தான் தமிழ்நாடு காவல்துறை. அவங்க வந்து நடக்காத ஒரு சம்பவத்துக்காக இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா பின்னால் இருந்து ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சியினுடைய ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இது நடந்திருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காவல்துறையை எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு அச்சுறுத்துவதற்கு திமுக பயன்படுத்துவது என்பது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே தொடங்கியாச்சு. எம்ஜிஆருக்கு நடக்காததா இப்போ விஜய்க்கு நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எப்பவுமே தங்களை எதிர்ப்பவர்களை வந்து அச்சுறுத்துவார்கள் அதிகாரத்தை கொண்டு, அந்த அடிப்படையில் தான். ஆனால் இப்படியெல்லாம் இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் விழுப்புரத்துலேருந்து ஒரு தம்பி அஜித்னு அவரு கிளம்பி ஒரு ஐயா நான் தாங்க அதெல்லாம் பொய்யான ஆட்கள் அது பாட்டு அவர் வீடியோ ஷேர் பண்ணுறாரு. நான் விஜய் ரசிகர், நான் போயிருந்தேன், நான் தான் ஆர்வம் மிகுதியில் மேலே ஏறினேன், நான் பண்ணது தப்பு தான், அதனால் வந்து என்னை போட்டாங்க, தள்ளி விட்டாங்க, நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன், எனக்கு எந்த காயமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த சர்ட்டு கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய ஃபோட்டோ, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த பேட் எல்லாமே மேட்ச் ஆகுது அந்த சம்பவம் பார்த்தவங்களுக்கு. அப்போ என்னன்னா ஒரு பொய்யான நபரை தயார் பண்ணி ஒரு அம்மாவை சிருஷ்டிச்சு இது ஏதோ ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை விஜய் மேலே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாநாட்டின் சக்ஸஸால் அச்சமடைந்த திமுக தலைமை தான் இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ
வெளியே வந்துடுச்சு எல்லாமே. கெட்டிக்காரன் புழுகே 8 நாளைக்கு தான் வாங்க. இவங்க கெட்டிக்காரர்களும் இல்லை, நல்ல திறமையானவர்கள். அதனால பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அந்த விழுப்புரம் தம்பி என்ன சொல்றாருன்னா, இது வந்து வேண்டுமென்றே தாவேகா தலைவருக்கு வந்து ஒரு பொய்யான புகார் மூலம் அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்காக பண்றாங்க, இது சரியில்லைன்ட்டு அந்த தம்பி ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. நடக்காத ஒரு சம்பந்தப்படாத ஆள் மாறாட்டம் பண்ணி பொய் புகார் கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம், காவல்துறை அப்படின்றாரு. இதுதான் இதுல டர்னிங் பாயிண்டே என்னன்னா, பொய் புகார் கொடுத்தவன் மேல காவல்துறை எப்ப நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றதுதான். இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்தோம்னா உடனே வாங்கி எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க, சிஎஸ்ஆர் தான் கொடுப்பாங்க, விசாரிக்கிறவங்கன்னுவாங்க. ஆனா இங்க என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு பார்ட்டி லீடர், ஆக்டரு, ஒரு செலிபிரிட்டி மேல எஃப்ஐஆரை போட்டு, அதுவும் என்னன்னா இதுல முட்டாள்கள் பாருங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. அந்த அடிப்படையில் அதாவது அந்த கூட்டம் வந்து போலீஸ் அனுமதியோடு நடக்கிற ஒரு கூட்டம், மகாநாடு. அது எப்படி வந்து அத்துமீறி கூடிய கூட்டமாகும்? அந்த சட்டப்பிரிவு சார்ஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று அத்துமீறி கூடிய, அத்துமீறி எங்க கூடினாங்க? நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனுமதித்ததின் பேரில் தான் அங்கே மகாநாடு நடத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்போ நான் கேட்குறேன், ராஜீவ் காந்திக்கு ஸ்ரீபெரும்புதூரில் மாலை போடும்போது அந்த முன்னாள் பிரதமர் மனித வெடிகுண்டா மாதிரி கொல்லப்பட்டார். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழல்லங்க யாருக்கு என்ன செக்யூரிட்டி த்ரெட்? ஏற்கனவே விஜய்க்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கிறதால தானே ஒய் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய பாப்புலர் லீடர்ன்றதால அவர் வந்து தனக்குத்தானே பவுன்சர்களை வச்சு பாதுகாப்பை வச்சிருக்கு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பவுன்சர் தள்ளி விட்டது கண்டிக்கத்தக்கது தான். கண்டிக்கத்தக்கதுன்னெலாம் சொல்லாதீங்க. அதாவது அவங்க கடமையை செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணோம், தம்பி விலகி போய்விடுன்னு சொல்லணுமா? தடுத்துருக்கலாம். தூக்கி போடுறதை விட, தூக்கி போடுறதுன்னா தொடர்ந்து நிறைய பேர் வராங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் 2 பேரை ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் ஏ டைம் 2 பேரை ஒரு பவுன்சர் பிடிப்பாரு. அப்போ அவங்கள வந்து ரொம்ப சாஃப்டாலாம் டீல் பண்ண முடியாது. இவங்க பண்ணது தப்புங்க. முதல்ல வந்து ஒரு கிரீஸ் தடவி இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க இந்த இதில், அதை மேலே இவங்க ஏறி போனது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஐபி, அவர் கிட்ட போய் நெருங்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இப்போ பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் சொல்கிறானே, அவன் ஒரு திமுக உடைய ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கான்னு வச்சிங்களேன். இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு பிளேடு போட்டான், இல்லை ஒரு ஆசிடை ஊற்றினான், நடந்த பிறகு என்ன செய்வாங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்து வருது, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மேயராக இருக்கும்போது பின்னர்லேருந்து ஒருத்தவர் வந்து கத்தியோ ஏதோ ஒன்று கீர்னனால தான் அவருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் தான் விஜய்க்குமே ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணும், ஏன்னா த்ரெட்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு வகையில் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஏற்புடையதான விஷயம் தான். ஏன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ். ஆமாங்க, நடந்த பிறகு ஐயோ இப்படி எதிர்பார்க்கணும். அதாவது உளவுத்துறை என்பதோ அல்லது பாதுகாப்பு, இப்போ எஸ்பிஜி மாதிரி அவங்களுக்கு பவுன்சர் ஒய் கேட்டகரியெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு கொடைக்கானலுக்கு படிப்புக்கு போயிட்டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒருத்தர் நெத்தியில் துப்பாக்கி வச்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய அவர் வந்து சொன்னார், நான் விஜய் ரசிகர், நான் தான் விதியை மீறிட்டேன், அதனால அவங்க ஒய்பிட்டு யாருன்னு தெரியாது இல்லையா அவங்களுக்கு. கரெக்ட். யார் அவளை நோக்கி வராங்கன்போது அவங்க டக்குன்னு அவங்க துப்பாக்கி எடுத்து வச்சுட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஓட்டினாங்க, துப்பாக்கியால் சுட முயற்சின்னு. ஏங்க பின்ன துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கிறது வடை சுடுறதுக்கா பாதுகாப்பு கொடுப்பதுக்கு? பாதுகாப்பை மீறுவது, பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ளே செல்வது என்பது முதல்ல அவங்க பண்ண தப்பு. அவங்க மேலே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. நீ ஏன்டா அங்கே போய் பாதுகாப்பு பண்ண குலைச்சேன்னு. அதுக்கு பதிலாக பாருங்க 10 பவுன்சர்கள் மேலே வழக்கு. ஏங்க சம்மந்தப்பட்டது ஒரு பவுன்சர் இல்லையா? இப்போ 10 பவுன்சராக தள்ளினாங்க, வீடியோ இருக்கு. ஒரு பவுன்சர் தான் இவனை தள்ளினது. அந்த நபர் மேலே வழக்கு தொடுக்கலாம். அந்த நபர் அது கூட பொய் குற்றச்சாட்டுங்க. பாதிக்கப்பட்டவனே என்ன தள்ளினாரு, நான் பண்ணது தப்பு தான் அவன் ஒத்துக்கிட்டான், அவன் ஆனஸ்டா இருக்கான். அதனால இது எல்லாமே வந்துங்க ஒரு திட்டமிட்ட நாடகம்தான். விஜயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது, விஜயை வந்துட்டு அலக்கழிக்கிறது. அவரை கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணாங்கன்னா
அநேகமாக 2026 பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓ காவல்துறை வந்து விஜயை கைது பண்ணால் விஜய் வந்து ஜாமீன் கூட கேட்கக்கூடாது, ஓகே ஜெயிலுக்கு போனார்னா 2026 இப்போவே சொல்கிறேன் முதலமைச்சர் அவர். அதனால் இவங்க வந்து திமுக பதட்டத்தில் ஏன் அவங்க பதட்டமாக இருக்காங்கன்னா அவங்கள எதிர்பார்ப்பை மீறி விஜயனுடைய ஆதரவு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து அந்த மாநாட்டின் போது அந்த ரேம்பில் நடந்து வந்தார் இல்லையா, நடந்து வரும்போது அவர் ஒரு வீடியோ எடுத்தார் விஜய், சுற்றி அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக. அது சில நிமிடங்கள் போடுற வீடியோ, அதை அவர் உடனே இன்ஸ்டாகிராமில் போட்டார். அது எந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ரெக்கார்டை உடைச்சிருக்குதுன்னா ஒரு 100 கோடிக்கு மேலே 100 கோடிக்கு மேலேன்னு வச்சிங்களேன், 100 மில்லியன்ஸ்ன்றாங்க. இப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம், 100 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. பார்த்தது எல்லாரும் பார்க்குறாங்கன்னு விட்டுருங்களேன், அதுவே பெரிய ரெக்கார்டு. அது அதை விட லைக் பண்ணியிருக்காங்க 1,60,00,000 பேர். இப்போ சொல்லலாம் அது உலகம் பூரா பார்த்துருப்பாங்கன்னு. ரைட்டு, உலகம் பூரா பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 11 கோடின்னு வச்சிங்களேன். அந்த 11 கோடியில் ஒரு 5 கோடி தமிழ்நாட்டு ஆளுங்களாக வச்சுக்கலாமே. கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு இதெல்லாம் வச்சா கூட உங்களுக்கு ஒரு 5 கோடி பேர் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துருப்பாங்கன்னா, அப்போ 1,60,00,000 60 லட்சத்தை விட்டுருங்க, வேற மாநிலம் வேற நாடு, 1 கோடி பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா விரும்பி இருக்காங்கல்ல. இப்போ 1 கோடி வாக்குகள் அவர் பாக்கெட்டில் இருக்கு. இப்போ ஓகே மொத்தமே வந்து 3 கோடி 3.5 கோடி தாங்க போலாம் போகுது. ஓட்டா மாறுமா சார்? இப்போ ஏங்க ஒரு விஷயம் வந்தது அவர் அதை பார்த்தவங்க ஓட்டா மாறும் நான் சொல்ல. ஆனா இதுலயும் வாய்ப்பு இருக்கு. லைக் பண்ணாங்க பாருங்க, அது கண்டிப்பா ஓட்டா மாறும். ஏன்னு சொல்றேன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிக்காம இல்லைங்க லைக் பண்ண மாட்டீங்களா, பார்ப்பீங்க, கடந்து போயிடுவீங்க. நடிகரா லைக் பண்ணியிருந்தா ஏங்க நடிகராக லைக் பண்ணால் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? நடிகர் வேற நாடு அனுபவர் வேறவா? ஏங்க ஒரு பர்சன் ஆஸ் ஏ பர்சன் விஜய் விரும்பப்படுகிற ஒரு நபர். அவர் நடிகரானதாலையா அவர் வந்து அரசியல்வாதியான அந்த விருப்பம் போயிடுமா? இல்லை. நம்ம வந்து அது மாதிரி நிறைய பேர் தப்பாக கனவு காண்றாங்க. பட் விஜய் வந்து ஒரு செரிஸ்மாட்டிக் ஃபிகர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் த மோஸ்ட் செரிஸ்மாட்டிக் ஃபிகர் யாரானா பாலிட்டிக்ஸ்லேயும் சினி ஃபீல்டுலேயும் விஜய் தான். ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு அவர் தான் வந்து மோஸ்ட் செரிஸ்மேட்டிக். அப்போ அதனால் 1,60,00,000 பேர் லைக் பண்ணியிருக்கான்னா லைக் பண்ணுறவன்லாம் சும்மா பண்ண மாட்டான். அப்போ ஒரு கமிட் ஆகிறான் அவன். அப்போ 1 கோடி பேர் அவங்க கட்சியின் உறுப்பினர்களே 1.5 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் இன்டர்நெட் பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் வந்து இன்டர்நெட் இருக்காது, எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சுக்கலாம். ஆமா, அப்போ நீங்க யோசித்து பாருங்க அவருடைய பேஸ் வந்து எவ்வளவு பலமா இருக்கு. அந்த பேஸ் வந்து இந்த கட்சிகளெல்லாம் அசைச்சு பார்க்குது. இப்போ நீங்க அவருக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் சரியா வரல, அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்காரு. அதே போல் அவருக்கு வந்து வேட்பாளர்கள் 234 தொகுதியில் கிடைக்குமா, இது மாதிரி பண்டிதர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எழுச்சி முன்னால எல்லாமே ஒரு தண்ணி அலை அடிச்சுன்னு சுனாமி வந்தது பாருங்க. இது ஒரு அரசியல் சுனாமியாக தான் விஜய் மாற போறாரு 2026. எதிர்க்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு அவர் மேலே போறாரு. அந்த பயம் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு தொத்திக்கிச்சு. அதனாலதான் இந்த சில்லற வேலைன்ற பிலோ த பெல்ட்ன்ற மாதிரி விஜய் வந்து எந்த வகையில இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருங்க புரியுது, நீங்க சொல்லுங்க. அதாவது 10 பவுன்சர் அவர் தான் தள்ள சொன்னாரா? இல்லையே. அப்போ நோக்கம் என்னன்னா விஜயை டேமேஜ் பண்ணோம். விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில ஏன் இன்னைக்கு வந்து ஒரு விவரம் தெரிந்த மூத்த சிட்டிசன்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டுமே, 2 பேரை பார்த்தாச்சியா, ஒரு புது மாற்றம். ஆமா, இன்னைக்கு நான் ஒரு 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 நிபுணர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், வியூக வகுப்பாளர், அவர்கிட்ட அவர் பேசுனதை கேட்டேன். 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் எங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட வைப்போம், கண்ணு பண்ணிடுவோம்னு அந்த வேலையை நடக்குது. அதே போல் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், இந்த வாட்டி எங்கள் அப்பா அம்மா ஓட்டையும் போட வச்சிருவோம். அப்போ ஒரு யங்ஸ்டர்ஸோடைய வீரியம். ஆமாம், யங்ஸ்டர் இறங்கிட்டாங்கன்னா எப்படிங்க வந்து 1967 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது, திமுக எப்படி மாணவர்கள் இளைஞர்கள்
அவங்க வந்து களத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை முறியடிக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. அதனால் விஜய் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை கனிந்து வருவது புரியுது. இந்த உருவாகிறது எதுவும் எந்த வகையிலும் பாதிப்படையாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாளாக நாளாக அவருடைய வளர்ச்சி இப்போ இன்னைக்கு 25ன்றாங்க, அநேகமாக 35க்கு மேலே போயிடுங்க. அந்த மே 2026 போது அவருடைய ஆதரவு மக்கள் செல்வாக்கு என்பது நிச்சயமாக 35 தொட்டு எல்லாருமே மற்றவர்கள் கூட்டணி வச்சு எல்லா இப்போ அதிமுகவும் கூட்டணி வைக்குது, திமுகவும் கூட்டணி வைக்குது. இதுவரையில தாவேகால கூட்டணிக்கு இன்னும் பரல. காங்கிரஸ் வருமா என்ற ஒரு 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 சின்ன டவுட் இருக்கு. இப்போ அந்த டவுட் வந்து கரெக்டு தான் போல இருக்குது. திடீர்னு வந்து ஸ்டாலின் புறப்பட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பீகார்ல முசஃபர்பூர்ல போய் ராகுல் காந்தியோட நடுவில் ஜீப்ல நின்னுங்கினாரு. இவருக்கு வந்து இந்தியும் தெரியாது, இங்கிலீஷ்ல ஒழுங்கா பேச தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அது ஒரு சிம்பாலிக்கா போனார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது தங்களை விட்டு போயிடுமோ, ராகுல் காந்தி கிட்ட வந்து ஒரு ரேப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா காங்கிரஸ் போச்சுன்னு வச்சுங்க, அது தனியாக போகாது, சனி போனம் தனியாக போகாதுன்னு வாங்க இல்லையா. அதுபோல் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போனால் எழுதி வச்சுங்க, திமுக கூட்டணி இருக்க 2-3 கட்சிகள் நீ முன்னாலே போ நான் பின்னாலே வரேன்னு போயிடுவாங்க. அப்போ அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய செட்பேக்காக அமையும். இது வந்து அரசல் புரசலாக ஓடிட்டு இருக்குங்க. குறிப்பாக அதாவது ராஜ்குமார் இருக்கார் இல்லைங்களா, நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழுவின் தலைவர். அவர் ஒரு மாதத்துக்கு முன்னால் டெல்லியில் போய் முகாமிட்டு மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி, அப்புறம் கேசி வேணுகோபால்னு பொதுச் செயலாளர், ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, இவங்களெல்லாம் ஒரு 3-4 நாள் முகாமிட்டு பேசி நமக்கு வந்து தாவேகாவோட போகிறது தான் நல்லது, அரசியல் ரீதியாக கட்சியின் வளர்ச்சிக்கு, சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை கூடுதலாக கேட்பதற்கு, அதே போல் அதிகாரத்தில் 67லேருந்து காங்கிரஸ் இல்லை தமிழ்நாட்டில். அப்போ அந்த அதிகாரத்தில் பங்கு தரேன்றதை விஜய் இன்னமும் வலியுறுத்திட்டு இருக்காரு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஆடட் அட்வான்டேஜ். இதில் கூடுதல் போனஸ் என்னன்னா, இப்போ கேரளாவில் 10 வருஷமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாமல் இருக்குது இல்லையா. அப்போ கேரளாவில் ஆட்சியை பிடிக்கணும்னா நமக்கு தெரியும், கேரளாவில் ஒரு பிக் ஃபாலோயிங் விஜய்க்கு இருக்குது. அப்போ அது ஒரு போனஸ். அப்போ டிஎம்கேவோட இருந்தால் போனஸ் இல்லை, இங்கே வந்து நெகட்டிவ் தான். ஆன்டி இன்கம்பன்சி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சரி, ஏன்னா எவ்வளோ வந்து இவங்க ஓட்டு கிடைக்கும், மக்கள் ஆதரவு வந்து எந்த செக்ஷனும் திருப்தியாக இல்லைங்க. திமுக பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் ஒன்றா திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சாதாரண திமுக தொண்டர்கள்லேருந்து தொழிலாளிகள், உழைப்பாளிகள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், நர்ஸுகள், அப்புறம் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. டெய்லி போராட்டம் தான். இவங்களை கேட்டால் நாங்கள் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோன்னு டயலாக் அடிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அன்புமணி லிஸ்ட் போட்டு ஒரு புக்கே கொடுத்தாரு. இவ்வளோ வந்து நீங்கள் இன்னும் தீர்க்கலன்னு. ஆனால் என்ன புழுகுனாங்கன்னா திமுக தலைவர்கள் 2வது வருஷமே 99% நாங்கள் தீர்த்துட்டோம். நாங்கள் 3 வருஷம் ஆனவுன்னா 90 தீர்த்தோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கு பாதி கூட தீர்க்கலை என்பது தான் உண்மை. அப்போ நம்ம மக்களை வந்து நயவஞ்சகமாக ஏமாற்றியது, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்களேன். அதாவது மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுப்போம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க. வேற எந்த கண்டிஷனும் சொல்ல. குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் உரிமை தொகை மாதந்தோறும். அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். நான் அதை தப்புன்னு சொல்ல. ஆனா ஆட்சிக்கு வந்தவொன்னே என்ன பண்ணாங்க, அதுக்கு நிபந்தனைகளை போட்ட ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? இப்போ அதன் விளைவாக ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர் அப்ளை பண்ணாங்கன்னா பாதிக்கு பாதியை கழிச்சு தள்ளாங்க. இப்போ எல்லாருக்கும் திருப்பி இல்லை, இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதுவே அந்த உரிமை தொகையே
ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஆ. அப்போ அந்த 2 வருஷம் 24 மாதம் 24,000 போயிடுச்சா? மக்களை ஏமாத்துறாங்க. ஓகே. சில பேர் 20% தள்ளுபடின்னு சொல்லிட்டு 30% விலையை தருவான். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு வியாபார நோக்கத்தோடு விளம்பர நோக்கத்தோடு திமுக செயல்படுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 24 மாதம் கழிச்சு தான் உரிமை தொகையை கொடுத்தாங்க. 2 வருஷம் வேஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கண்டிஷன்ஸ் போட்டு 50% அப்ளிகன்ஸை ரிஜெக்ட் பண்ணி இன்வாலிட் ஆக்குனாங்க. இப்போ வந்து கருத்து கணிப்புகள்லாம் எதிராக வருது. இந்த விடுபட்ட மறுக்கப்பட்ட பெண்கள்லாம் பாடம் புகட்ட தயாராகிட்டாங்கன்னு ஒன்றும் டக்குன்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை நிபந்தனைகளெல்லாம் தளர்த்துவதற்கு மறுபரிசீலனை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு மனுவை கொடுத்து அதை திமுக காரங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையை திமுக காரங்களே செய்கிறாங்க. வட்டம் எல்லாம் போயிட்டு இவங்களுக்கு என்ன வேலை அதில்? புரியுது சார். கவர்மெண்ட் வேறங்க, கட்சி வேறங்க. கவர்மெண்ட் மிஷினரி வந்து எல்லாருக்கும் பொதுவானது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் பண்ணணும். அதான் இன்னைக்கு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் போடுறாங்களே. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பிஆர்ஓ இருக்காங்க, ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும். ஆனால் புதுமையாக திமுகவில் இப்போ 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க எல்லாமே டிஎம்கே சார்பு. அதனால அவங்கள போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, நல்லாட்சி நடக்குது, ஓரணியில் தமிழகம், அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தங்கள் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓட்டெல்லாம் எல்லா கட்சி ஓட்டம் செதறுதுங்க. அதாவது ஒரு கட்சி கூட கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு ஓட்டு குறையாது விஜய் வருகையால் சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்து விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் தான். அதனால தான் அவங்க புலம்பல், அவங்களுடைய விமர்சனங்கள் விஜயை பற்றி அதிகமாக இருக்கும். அதுவும் விஜய் அறத்தை தாண்டி இருக்கு. அதான், அதாவது இவர் போய் ஜூலை 20 போய் சீமான் துக்கம் விசாரிக்க போனார் இல்லையா? அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நையாண்டிகள்லாம் அணில்கள் என்பார், அணிலேலாம். அதாவது பொது வெளியில ஒரு அரசியல் கட்சி, அவங்களும் மக்கள் தானேங்க. இப்போ உங்களை வந்து உங்க தம்பிங்களை ஆமக்கரின்னு கூப்பிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? புரியுது. அப்போ அரசியல்ல ஒரு நாகரிகம் இல்லாம, பண்பு இல்லாம, வாங்கின காசுக்கு கூவுறா மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய அடியாளாக மாறி இருக்கின்றன சில கட்சிகள். அதுல குறிப்பா நாம் தமிழர் கட்சி. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த கட்சியின் வாக்குகள் அநேகமாக, நான் சொல்றேன் குறைஞ்ச எஸ்டிமேட் 50% வந்து தாவேக்காவுக்கு போயிடும்.